யோவான் 15வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதுதான் பாருங்க ஒரு பெரிய ரகசியம். உங்க வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளை கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கணும். வாய்ந்து சொல்லுங்க, நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கணும். எப்படி நிலைத்திருப்பீங்க என்றதான் நம்ம கவனிக்க போகிறோம். நிலைத்திருக்கிறது என்ன அப்படின்னா பாருங்க, இணைந்திருக்காம நிலைத்திருக்க முடியாது. நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நம்ம கவனிக்க போகிறோம். இதே அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை கவனிங்க. யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இயேசு சுவாமிக்குள்ளாக நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவர் நமக்கு கற்பிக்கிற வசனங்களை நாம் செய்யணும். இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோம் நினைச்சுக்கோங்க, என்னது, ஆண்டவரை மற்றவரை மன்னிக்க சொல்லி ஆண்டவர் நம்மளோடு பேசியிருப்பாருன்னா அந்த காரியத்தை செய்யணும். அப்படி நீங்க வசனத்தின்படியாய் நடக்கும்போது இயேசு சுவாமிக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கிறோம். அவருடைய வசனத்தின்படியா நீங்க கை கொள்ளும் போது நீங்க அங்கே இங்கே அலைய தேவையில்லை, நீங்க கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறீங்க. அடுத்தது அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய அன்பில நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவரை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்ன பாருங்க, நிலைத்திருப்பது என்பது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அல்லது எந்த சோதனைகள் வந்தாலும் அசையாமல் கீழே விழாமல் நீங்கள் தரித்திருப்பதுதான் நிலைத்திருப்பது. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 4:17 வசனத்தை வாசிங்க. நிலைத்திருக்கிறது என்னன்னா நமக்கு புரிஞ்சிடும். மத்தேயு 4:17 வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரகமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களை இருந்து 2 சகோதரனாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வாங்க. நிலைத்திருக்கிறது என்னன்னா பாருங்க, ஃபாலோ ஜீசஸ். சொல்லுங்க, ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை நாம் பின்தொடர வேண்டும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சோதனையான காலங்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றியே ஆக வேண்டும். ஏன், என்ன பாஸ்டர், ஏன் அப்படின்னா பாருங்க, நீங்க பின்தொடர்ந்தால்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும். இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஜீசஸ், நீங்க இயேசுவை பின்பற்றலைன்னா நீங்க வேறு எதை பின்னாடியோ ஓடுறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அதனாலதான் சொல்லப்படுகிறது, நீங்க இயேசுவை பின்தொடர்ந்தீங்கன்னா அவருக்குள்ளாக நிலைத்திருக்க செய்வார்.